பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலுமாய் கூட வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாய் கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது, பார்வோனிடத்துல மோசே சொல்லும்படியான வார்த்தை என்னவென்று சொன்னால், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார், அதை நாளைக்கே செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்வோனிடத்துல சொல்லி என்று சொல்லி மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நம்மளால் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிறவர். அவரை சார்ந்து அவருடைய ஜனங்களுக்கும் அவர் மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். வேதத்துல நம்ம இதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகள் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்திலே போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ஆண்டவர் எதுல வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாரா? முதலாவது பலத்தில நமக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். மற்றவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அது என்னன்னா தேவ பலன். அவரை சார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். இங்க சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவளா இருக்காங்களா, அவங்க மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்பாகவே அவங்க பிரசவித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவ்வளவு பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் லேசான காரியங்களா இருக்கிறது. பலத்தை யாரெல்லாம் பலம் இல்லாமல் இருக்காங்களோ கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் பலத்தை கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கார். அந்த பலத்துல அவர் என்ன பண்றாரா, ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அது என்ன என்று சொன்னால், அவர்களை காட்டிலும் கர்த்தர் நமக்கு ஒரு பலத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். என்னதான் அவர்கள் நாம ஒரே இடத்துல ஒரே காரியங்களை செய்தாலும், ஆனா அவளுக்கு கிடைக்காத ஒரு விசேஷமான காரிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ பலன். அந்த தேவ பலன் நமக்குள்ள இறக்கப்படும் போது அது நமக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும். இன்னும் அநேக காரியங்களை செய்யும்படியா அது உதவி செய்யும். இது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கப்படும் போது அந்த தேவ பலனை கர்த்தர் ஒவ்வொருக்கும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். பலத்தில அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.